வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதலமைச்சரோடு சேர்த்து 10 அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்களே 10ஆம் தேதி. இப்போது புதிதாக 23 பேர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம தமிழக சட்டமன்றத்துடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து 234. அதில் 15% தாண்டக்கூடாது அமைச்சர்கள் எண்ணிக்கை. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 35 அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கலாம். 10ஆம் தேதி 10 பேர், இன்னைக்கு 23 பேர், டோட்டலாக 33 பேர் அமைச்சரவையில் இருக்காங்க. சிஎம்ஐ சேர்த்து சொல்கிறேன், 33 பேர். காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் 2 இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. விசிகாவும் ஐயுஎம்எலும் இவங்க 2 பேருக்கும் தலா ஒரு சீட்டு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் மேக்சிமம் ஸ்ட்ரென்த்து. அதை நம்ம கிராஸ் பண்ண முடியாது. விசிகாவும் ஐயுஎம்எலும் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே சொன்னாங்கன்னா விசிகாலேருந்து ஒரு ஆள் மேபி வன்னியரசாக இருக்கலாம், ஐயுஎம்எல்லேருந்து ஒரு ஆள் அமைச்சர்களாக இனி வரக்கூடிய காலங்களில் பதவி ஏற்றுக்குவாங்க. திமுக என்ன முட்டுக்கட்ட போடுறாங்க அப்படின்னா, அமைச்சரவையிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் திமுக கூட்டணி கிடையாது, டிவிகே கூட்டணி தான். இப்போ காங்கிரஸ் நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகிடுறோம், நாங்கள் டிவிகேவோட தான் கூட்டணி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இப்போ அமைச்சரவையில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல்லாம் வெளியிலேருந்து தான் ஆதரவு, ஆனால் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அமைச்சரவையில் போய் உட்காந்துட்டிங்கன்னா அது எப்படி திமுக கூட்டணியில் கண்டினியூ ஆக முடியும்? அப்போது ஒன்று டிஎம்கே கூட்டணியை முறித்து கொண்டு நீங்கள் அமைச்சரவையில் போய் உட்காந்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அமைச்சரவையில் உட்காரக்கூடாது அப்படின்னு உதயநிதி தரப்பு சொல்லிட்டாங்களாம். அதனால தான் விசிகாவும் ஐயுஎம்எலும் தொடர் ஆலோசனையில் இருக்காங்க. திமுக கூட்டணிக்கு பாய் பாய் சொல்லிட்டு அமைச்சரவையில் போய் உட்காந்துக்கலாமா, இல்லை வேண்டாமா, அமைச்சரவை அந்த ஆஃபரை கேன்சல் பண்ணிவிட்டு திமுக கூட்டணியிலே தொடரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆலோசனை நடந்துக்கிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலான சேனல் தான். பாராட்ட வேண்டியதுக்கு பாராட்டுவோம், தப்புனா தப்பு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம சேனலுடைய பழக்கம். அந்த வகையில் 33 பேர் அமைச்சர்களாக இருக்காங்களே, அந்த 33 பேரில் 7 பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. திமுக மூச்சுக்கு 300 தடவை சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுகவுடைய அமைச்சரவையில் இவ்வளவு எண்ணிக்கையில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. ஆனால் டிவிகே அமைச்சரவையில் 7 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் 4 பெண்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். மேக்சிமம் அமைச்சர்களுடைய வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40க்குள்ளே தான். யங் கேபினெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது திராவிடியன் ஸ்டாக்ஸுக்கு என்ன கதறல் தெரியுமா? ரமேஷ் இருக்கார்ல, ஸ்ரீரங்கம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. ரமேஷ் அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். பிராமண சமூகத்தை சேர்ந்தவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை மினிஸ்ட்ரியா அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸு கதறல். ஏன் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடாதா? சட்டத்தில் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க, பாஜக காரங்க கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் திராவிடியன் ஸ்டாக்ஸை இப்படி கதறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவேராவுடைய சிலைக்கு முன்பாக ரமேஷ் அவர்கள் எடுத்துக்கொண்ட பல செல்ஃபி புகைப்படங்கள் ஷேர் ஆகுது. அப்போ இவர் ஒரு பெரியாரிஸ்ட் தான் போல. பெரியாரிஸ்ட்டுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இலாக்கா ஒதுக்கப்பட்டுச்சா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க சில பேர் பதிவுகள் போடுறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த காலையும் எடுக்க வேண்டாம், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கார்த்திகை தீபம்லாம் வரதானே போகுது. கார்த்திகை தீபம் அன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது கோர்ட்டுடைய ஆர்டர். அதை ஒரு நீதிமன்றத்துடைய உத்தரவை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நிறைவேற்றணும், அதுதான் ரூல். திமுக கவர்மெண்ட்டை நிறைவேற்றலை, மக்கள் கொந்தளிச்சாங்க. திமுகவுடைய தோல்விக்கு இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு. அதே தப்ப டிவிகே கவர்மெண்ட்டு செய்ய போகிறாங்களா, இல்லை நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நிறைவேற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை நிறைவேற்றலைன்னா அங்கே மாநில தலைவராக பிஜேபி மாநில தலைவராக அண்ணாமலை இருப்பார். கடந்த முறை பிரச்சனை வந்தப்ப பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் நயினார் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த வாட்டி டிவிகே கவர்மெண்ட்டு அண்ணாமலையை எதிர்கொள்ள போகிறாங்க. டிஎம்கே தப்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை பிஜேபி ஸ்டேட் யூனிட்டுடைய பிரசிடெண்ட்டாக இருப்பார். நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றலைன்னா அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இன்னும் காத்திருக்கு. அதனால் அவசரப்பட்டு எந்த காலம் எடுக்க வேண்டாம். நிதித்துறை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்துச்சுல, இப்போ இலாக்கா மாற்றப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இருக்குல்ல, அது செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டராக மரிய வில்சன் அவர்கள் இப்போது நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள். இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.